رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னாயம் தஸ்னிம்லர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரும் எந்த மலையின் மீது ஏறிய போது அது அவர்களுடன் நடுங்கியது? இதுக்கான ஆன்சர் உஹது மலை. ஏக இறைவன் ஒருவன், அவன்தான் அல்லாஹ். இதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டவரே ஒரு முஸ்லிம். லா இலாஹ இல்லல்லாஹ், இதுதான் இதன் அர்த்தம். இதன் கூட இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொன்னால்தான் அவர் முஸ்லிம். அது முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர். இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதுதான் இதன் பொருள். லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமாவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் நமது மார்க்கத்தில் உள்ளனர். அல்லாஹ்வை மட்டும் நம்பிக்கை கொண்டு நபி அவர்களை நம்பிக்கை கொள்ளாவிட்டால் அவர் முஸ்லீம் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன் தாய், தந்தை, பிள்ளைகள், செல்வம் மற்றும் தன்னுடைய உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும். ஒரு முஃமினின் முக்கிய அடையாளம் இதுதான். இப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் ரபியுல் அவல் மாதம். இந்த சிறப்பான மாதத்தில் தான் நாம் உள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா மாதத்திலும் நபி அவர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அவர்களின் சுன்னாவை கடைபிடிக்க வேண்டும். இந்த மாதத்தில் கூடுதலாக நாம் செய்ய வேண்டும். இன்றைக்கு நான் ஒரு துவாவை சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த துவா இது. இந்த துவாவை தான் அவர்கள் அதிகம் ஓதியுள்ளார்கள். ஏராளமான சிறப்புகள் இந்த துவாவிற்கு உண்டு. இந்த துவாவை நாம் வழக்கமாக ஓதி வந்தால் எல்லா நல்லதும் நம்மை தேடி வரும். அவ்வளவு சிறப்பான அந்த துவா என்னன்னா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கீனா அஸாபன் நார். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கீனா அஸாபன் நார். இதோட மீனிங் என்னென்னா, எங்கள் இறைவா, இவ்வுலகிலும் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக, மறுமையிலும் நன்மையை வழங்குவாயாக, நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக. இம்மை மற்றும் மறுமைக்கான துவா இது. இந்த ஒரு துவாவை நாம் வழக்கமாக ஓதி வந்தால் போதும். இந்த உலகத்தில் நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழலாம். நிரந்தர உலகம் மறுமை. அந்த மறுமையிலும் நமக்கான அந்தஸ்து கிடைக்கும். பாவிகளுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயார்படுத்தி வைத்துள்ள நரக நெருப்பிலிருந்தும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ஒரே ஒரு துவா ஈருலக நன்மைகளை பெற்றுத்தரும். இந்த துவாவிற்கு இவ்வளவு சிறப்புகள் இருப்பதால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழக்கமாக அதிகமாக இதை ஓதி வந்துள்ளார்கள். இதற்கு முன் இந்த துவாவை ஓதி வந்தால் சிறப்பு. அப்படி ஓதாதவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமான இந்த மாதத்திலிருந்து ஓத ஆரம்பிங்க. நிச்சயம் கை கண்ட பலனை காணலாம். இதை தவிர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த நாள் கொண்டாட வேண்டும் என பிதாத் ஆன காரியங்களை செய்ய வேண்டாம். மார்க்கத்தில் இதற்கு அனுமதி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்போதும் நேசிக்கும் ஒரு நபராக, அவர்களின் வழிமுறைகளை பின்பற்றும் நபராக நாம் இருக்க வேண்டும். இதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொற்பொழிவு மேடை எதன் மீது அமைந்துள்ளதாக கூறினார்கள்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.